எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ சட்டுன்னு வந்து சாம்பார் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து மெஷரிங் கப்பில் வந்து ஒரு சின்ன கப் அளவு 1/4 கப் அளவு துவரம்பருப்பு எடுத்து அதில் வந்து ஒரு காயத்தை போட்டுட்டு காயத்துண்டை போட்டுட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் இதில் போட்டு கொஞ்சம் 200 ml தண்ணியும் ஊற்றி கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு அடித்து அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து குக்கரில் அதே குக்கரில் வந்து அந்த புளி தண்ணியை ஊற்றிட்டு அதை நல்லா கிண்டு அந்த பருப்பு வந்து நல்லா மசிகிற மாதிரி கிண்டுன்னு கிண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து புளி தண்ணியை வந்து ஊற்றுங்க. ஊற்றிட்டு அதில் உப்பு போட்டுக்கோங்க, கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை இலை கொஞ்சம் போட்டுக்கோங்க, தக்காளி ஒரு தக்காளியை வெட்டி போட்டுக்கோங்க, வெங்காயம் வந்து ஒரு சின்ன வெங்காயம் ஒன்று போட்டுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி அதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி உங்களுக்கு தேவையான ஊற்றிட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. நன்றி. ப்ரௌனி வந்து சேல்ஸ் பண்ணுறோம். அதை வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்து நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த ஸ்க்ரீனில் போட்டிருக்கோம். அதை வந்து பார்த்துட்டு கொரியர் பண்ணுங்கள். அது வந்து பிடிச்சவங்க வாங்கிக்கோங்க. முட்டை போட்டு சமைக்கிற ப்ரௌனி சமைக்கிறோம், அப்புறம் முட்டை இல்லாத ப்ரௌனி சமைக்கிறோம். உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நாங்கள் வந்து கொரியர் மூலிமா அனுப்பி வைக்கிறோம்.